அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் உள்ள 12 அட்டவணைகள், அதாவது 12 ஷெட்யூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், அதாவது முதலாம் அட்டவணை. First schedule contains the name of the states and union territories. Territorial jurisdiction of states also included. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் அட்டவணையில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் மற்றும் அவற்றினுடைய எல்லை, இந்த பட்டியலை தான் இந்த முதலாம் அட்டவணையில் வச்சிருக்கிறாங்க. அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் மற்றும் அவருடைய எல்லைகள், இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்ம இந்தியாவில் என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னா டெல்லி, புதுச்சேரி, சண்டிகர், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள், இதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள். இந்த யூனியன் பிரதேசங்களுடைய வரிசையில் தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக்கை சேர்த்துருக்குறாங்க. எதன்படி சேர்த்துனாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா 2019, இதன்படி தான் இந்த ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் இணைச்சிருக்காங்க. இந்த மசோதா வந்து என்னைக்கு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 31, அதாவது அக்டோபர் 31, 2019 முதல் இது அமலுக்கு வந்திருக்கு. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் தனியாகவும் லடாக் தனியாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டுருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாநிலங்களினுடைய பெயர் பட்டியல் மற்றும் எல்லை பட்டியலை ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னால் உங்களுக்கு ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் அவற்றின் எல்லை, இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது செகண்ட் ஷெட்யூலுக்கு போகலாம். செகண்ட் ஷெட்யூல் contain provision in relation to allowances, privileges and salaries. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு உரிமைகள் மற்றும் ஊதியப்படிகள், இது வந்து ரெண்டாவது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. யாருடைய சிறப்பு உரிமைகள் ஊதியப்படிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல குடியரசுத் தலைவர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய ஆளுநர்கள், அதுக்கடுத்தது ராஜ்யசபா, லோக்சபா சபாநாயகர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், அதுக்கடுத்தது மாநில சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர், அதற்கடுத்தது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதற்கடுத்தது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது கேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் இந்தியா. அதாவது இவங்களுடைய சிறப்பு உரிமைகள் மற்றும் ஊதியப்படிகள் தான் இந்த இரண்டாவது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அட்டவணை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அலவன்சஸ், சேலரிஸ், அதாவது ஊதியப்படிகள் ஞாபகம் வரணும். அதுக்கடுத்தது தேர்ட் ஷெட்யூல். மூன்றாவது அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஷெட்யூல் கண்டைன்ஸ் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஷெட்யூல் மூன்றாவது அட்டவணையில் இருக்குது. யாருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மத்திய மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற மாநில சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள், நாடாளுமன்றம் சட்டப்பேரவையின் உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் இந்திய கணக்கு தணிக்கையாளர், அதாவது கேக், இவர்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் இந்த தேர்ட் ஷெட்யூல் மூன்றாவது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தது ஃபோர்த் ஷெட்யூல், நான்காவது அட்டவணை. ஃபோர்த் ஷெட்யூல் கண்டைன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் இன் ரிலேஷன் டு த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் த ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை இடஒதுக்கீடு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் யூனியன் பிரதேசத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய இடங்கள், அதாவது ராஜ்யசபா சீட்ஸ், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய ராஜ்யசபா சீட்ஸ், அந்த இடங்களுடைய பெயர் பட்டியல் தான்
இந்த 4வது அட்டவணையில் கொடுத்துருக்கு. அதாவது 4th ஷெட்யூல் அப்படின்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த ராஜ்யசபாவில் ஒதுக்கீடு செய்யப்பட இடங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். அப்போ உங்களுக்கு நான் 4th ஷெட்யூல்னா ஞாபகம் வந்துடணும், ராஜ்யசபா ஞாபகம் வந்துடணும். அதுக்கு அடுத்தது 5th ஷெட்யூல் 5வது அட்டவணை. 5th schedule contains provision in relation to the administration and control of scheduled areas and scheduled tribes. அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள், அதாவது SC/ST scheduled areas and tribes இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் கட்டுப்பாட்டு விதிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த 5th schedule. 5th schedule உங்களுக்கு SC/ST ஞாபகம் வந்துடணும். அந்த SC மற்றும் ST அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் கட்டுப்பாட்டு விதிகள் இதெல்லாம் இந்த 5th schedule இருக்கு. அதுக்கடுத்து 6th schedule. 6th schedule contains provision in relation to the administration of tribal areas in the states of Assam, Meghalaya, திரிபுரா அண்ட் மிசோரம். அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ப்ரொவிஷன்ஸ் இதுதான் 6வது அட்டவணையில் கொடுத்துருக்கு. 5th ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SC/ST ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. 6வது அட்டவணையில் ST மட்டும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடு விதிகள் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு நிர்வாக விதிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க தனிப்பட்டது. 5th-க்கும் 6th-க்கும் தான் டிஃப்ரெண்ட். 5th SC/ST வருவாங்க, 6th ST-னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இதை ஷார்ட்டாக ATMMனு வச்சுக்கலாம். ATM மிஷின் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக. அந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருடைய நிர்வாக விதிகள் அடங்கியது தான் இந்த 6th ஷெட்யூல் 6வது அட்டவணை. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். அதுக்கடுத்தது 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகார பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகார பகிர்வு அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு அப்படின்னா இதை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னா மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்னா மாநில பட்டியல், கன்கரண்ட்னா பொதுப்பட்டியல். இந்த 3 வகை அந்த அதிகாரங்களை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது பற்றிய விதிகளை குறிப்பிடக்கூடியது தான் இந்த 7வது அட்டவணை. அதாவது 7வது அட்டவணை சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா அதிகார பகிர்வு. இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல மத்திய பட்டியல். மத்திய பட்டியல் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைகள் மீது மத்திய அரசு அதாவது பாராளுமன்றம் சட்டம் இயற்றி அதிகாரம் செலுத்தும். அதாவது மத்திய அரசில் உள்ள துறைகள் இவங்க மட்டும்தான் அந்த அதிகாரத்தை செலுத்துவாங்க. மத்திய பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதல்ல 97 துறைகள் இருந்துச்சு, தற்பொழுது 100 துறைகள் இருக்கு. அப்போ மத்திய பட்டியலில் என்னென்ன துறைகள்லாம் வச்சிருக்காங்க அவங்க கைவசம் அப்படின்ற ஒவ்வொன்றா பார்க்கலாம். இம்பார்ட்டன்டான துறைகள் இதன் கேட்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன துறை மத்திய பட்டியலில் இருக்குன்னு கேட்பாங்க, அதான் ஞாபகம் வச்சுங்க. வங்கி, பணம் வெளியிடுதல், அஞ்சல் தந்தி, பாதுகாப்பு, ரயில்வே, அடுத்து அணுசக்தி துறை. இதெல்லாம் துறைகள். வங்கி, பணம் வெளியிடுதல், அஞ்சல் தந்தி, பாதுகாப்பு துறை, ரயில்வே துறை, அணுசக்தி துறை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தகவல் தொடர்பு, தகவல் ஒலிபரப்பு, விமான போக்குவரத்து, தணிக்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கையில் இருக்கும். இவங்க தான் இதன் மீது சட்டம் இயற்றி அதிகாரம் செலுத்தக்கூடிய துறைகள். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மத்திய பட்டியலில் வரும். மத்திய பட்டியலில் மத்திய அரசு மட்டும்தான் அதனுடைய அதிகாரத்தை செலுத்தும். அதுக்கடுத்தது மாநில பட்டியல். மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைகள் மீது மாநில அரசு சட்டமன்றம் சட்டம் இயற்றி அதிகாரம் செலுத்தும். மாநில பட்டியலில் ஆரம்பத்தில் 66 துறைகள் இருந்துச்சு, தற்பொழுது 61 துறைகள் தான் இருக்கு. மீதி 5 துறைகள் எங்கே போச்சு அப்படின்னா, அதாவது 1976
42வது சட்ட திருத்தத்தின்படி கல்வி, காடுகள் அல்லது வனங்கள், எடை அளவீடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், இந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதனால தான் இந்த 5 குறைந்தது. அதுக்கடுத்தது மாநில பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் என்னென்ன, அவங்க கைவசம் என்ன இருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, பொது சுகாதாரம், உள்ளாட்சி அமைப்பு, மீன்வளம், சந்தைகள், திரையரங்குகள், கேளிக்கை மற்றும் சூதாட்டம், வேளாண்மை. இந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருக்குது, அதாவது மாநில அரசு கையில் இருக்குது. இவங்க சட்டமன்றத்தில் இதன் மீது சட்டம் இயற்றி அதிகாரம் செலுத்த முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட துறைகள் மத்திய அரசு, மாநில அரசு ஆகிய இரு அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும். 2 பேருமே அதிகாரம் செலுத்துவாங்க. இந்த துறைகள் மீது இரு அரசுகளும் சட்டம் இயற்றும் பொழுது மத்திய சட்டத்திற்கும் மாநில சட்டத்திற்கும் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அதில் யாருடைய சட்டம் அதிகாரம் மிக்கது அப்படின்னா மத்திய அரசினுடைய சட்டம் தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த பொதுப்பட்டியலில் ஆரம்பத்தில் 47 துறைகள் இருந்திருக்கு, தற்பொழுது 52 துறைகள் இருக்குது. இந்த பொதுப்பட்டியலில் என்னென்ன துறைகள்லாம் இருக்குது அப்படின்னா கல்வி, காடுகள், எடை அளவீடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, தொழிலாளர் நலன், எரிசக்தி, மின்சாரம், நீதி நிர்வாகம், மருந்துகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. மற்றும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு, செய்தித்தாள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள். அப்போ 7வது அட்டவணை அப்படின்னா அதிகார பகிர்வு. அதை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த அதிகாரத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 7வது அட்டவணைன்னா அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்தது 8வது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள், அதாவது 22 பட்டியலை வச்சிருக்கிறது தான் இந்த 8வது அட்டவணை. அதாவது இட்ஸ் டீல்ஸ் வித் த 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இந்திய அரசால், அதாவது இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மொழிகள் அடங்கிய பட்டியலை வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1967 21வது சட்ட திருத்தத்தின்படி 15வது மொழியாக சிந்து மொழி, அதாவது சிந்தி மொழியானது 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 1967க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் இருந்துச்சு. 15வது மொழியாக பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை சேர்க்குறாங்க 21வது அமெண்ட்மெண்ட் படி. அதுக்கடுத்தது 1992 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 மொழிகளும் 8வது அட்டவணையில் 1992 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்குறாங்க. அதுக்கடுத்தது 2003 92வது சட்ட திருத்தத்தின்படி போடோ, டோகிரி, மைதிலி, சந்தாலி ஆகிய 4 மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்குறாங்க. எப்போ அப்படின்னா 2003 92வது சட்ட திருத்தத்தின்படி. அப்போ 8வது அட்டவணை அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னா அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அலுவலக மொழிகள் 22 பட்டியலை வச்சிருக்கிறது தான் இந்த 8வது அட்டவணை. இதை 8வது அட்டவணை அடிக்கடி கேட்பாங்க. மொழி பற்றிய அட்டவணை எது அப்படின்னு கேட்டால் 8வது அட்டவணை. அதுக்கடுத்தது 9வது அட்டவணை. 9th schedule. It deals with the state act and regulation of that deals with land reforms and abolition of zamindari system. இப்போ 9வது அட்டவணைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஜமீன்தாரி சிஸ்டம், அதாவது நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள், இவற்றினுடைய விதிகளை உள்ளடக்கியது தான் இந்த 9th ஷெட்யூல். 1951 1வது சட்ட திருத்தத்தின்படி 9வது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இடஒதுக்கீடுகள் சட்டம் 1994 9வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. அப்போ 9th ஷெட்யூல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா
ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் த ஜமீன்தாரி சிஸ்டம், அதாவது நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு. இதுதான் இந்த 9th ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணை. 10th schedule contained provisions relating to disqualification of the members of parliament and state legislatures on the ground of defection. This schedule was added by the 52 Amendment Act of 1985, also known as Anti-Defection Law. அதாவது 10வது அட்டவணை என்னன்னா கட்சி தாவல் மற்றும் தகுதி இழப்பு போன்ற விதிகளை கொண்டுள்ளது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் எது அப்படின்னு கேட்டா இந்த 10வது அட்டவணையில் இருக்குது. 10th ஷெட்யூல் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சி தாவல் மற்றும் தகுதி இழப்பு விதிகளை உள்ளடக்கியதான் இந்த 10வது அட்டவணை. அதாவது பார்த்தீங்கன்னா இது எதை தடை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களின் கட்சி தாவலை தடை செய்கிறது. இது எப்போ அப்படின்னா 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா 2003 91வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணையானது திருத்தப்பட்டது. 91வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணை திருத்திருக்காங்க 2003ஆம் ஆண்டு. அப்போ 10வது அட்டவணையா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா கட்சித்தாவல் தடை சட்டம் ஞாபகம் வரணும். எப்போ அப்படின்னா 1985. அதுக்கடுத்தது 11வது அட்டவணை. 11th schedule contains the provisions that specify the powers, authority and responsibilities of panchayats. It has 29 matters. This schedule was added by the 73rd Amendment Act of 1992. அதாவது 11வது அட்டவணை அப்படிங்கிறது சிம்பிளா என்ன சொல்லலாம்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பஞ்சாயத்துகளுடைய அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த 11வது அட்டவணை. 11வது அட்டவணை என்ன வச்சு ஞாபகம் வச்சுன்னா பஞ்சாயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராம பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம பாலிகா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப இந்த அட்டவணையில இந்த பஞ்சாயத்து ராஜை சேர்த்தாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இது கண்டிப்பா கேட்பான். 73வது சட்ட திருத்தம் ஆண்டு 1992ல 11th Amendment Act 11வது அட்டவணையில் சேர்த்திருக்காங்க. இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 24/4/1993 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 பெரும் பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அதிகாரங்கள், அவற்றினுடைய கடமைகள், அதனுடைய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா 29. அடிக்கடி கேட்பான். 11வது அட்டவணையில் உள்ள பொறுப்புகளின் எண்ணிக்கை 29 தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தத்தில் 11வது அட்டவணை அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ஞாபகம் வரணும். அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த 11வது அட்டவணையில் இருக்குது. அதுக்கடுத்தது 12வது அட்டவணை. 12th schedule deals with the provisions that specify the powers, authority and responsibilities of municipalities. It has 18 matters. This schedule was added by the 74th Amendment Act of 1992. அதாவது பார்த்தீங்கன்னா 11th schedule உங்களுக்கு வந்து பஞ்சாயத்தை சொன்னோம். இது வந்து நகராட்சி. 12th schedule வந்து நகராட்சிகளினுடைய அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது. நகராட்சி அமைப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா 11th schedule கிராம பாலிகா சட்டம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து 12வது அட்டவணையில் நகர்பாலிகா சட்டம். இது எப்போ கொண்டாந்தாங்க அப்படின்னா 1992ல் 74வது சட்ட திருத்தத்தின்படி 12வது அட்டவணையானது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 11 வந்து 73, 12 வந்து 74. இயர் அதே தான், அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மட்டும் மாறுது. இதில் பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள் தொடர்பான பேரூராட்சி, நகராட்சி,
மாநகராட்சி போன்ற 18 இதற்கு 18 வகையான அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அவற்றுடைய கடமைகள் பொறுப்புகள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்குது.